கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய 8ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று. 8ஆம் ஆண்டு நினைவு நாளில் பல்வேறு சர்ச்சைகள், மர்மங்கள், குறிப்பாக கொடநாடு, அவர் அப்போலோவில் அவருக்கு என்ன நடந்தது போன்ற பல்வேறு விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒன்றுபட்ட அதிமுகவும் பல்வேறு தொண்டர்கள் விரும்புகிறாங்க. நீங்கள் அம்மா அவர்களுடைய பயணிச்சிருக்கீங்க. நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அவர்களுடைய மறைவை எப்படி பார்க்குறீங்க? எதிர்காலத்தில் அதிமுக எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏழை எளிய மக்களுடைய, பாட்டாளி வர்க்கத்துடைய, சாதாரண சாமானிய மக்களுக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் பெரிய இயக்கத்தை அவருடைய மறைவுக்கு பின்பாக நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அதிமுகவை ஒரு இரும்பு கோட்டையாக வடிவமைத்தார்கள். டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு சிம்ம சொப்பனமாக செயல்பட்ட ஒரு வீரமங்கை தான் நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அவருடைய மறைவுக்கு பின்பாக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கம் பல்வேறு கூறுகளாக சிதறி கிடக்கிறது. அம்மா அவர்கள் மறைந்து 8 ஆண்டுகள் என்றோடு உருண்டோடிவிட்டது. வாழ்க்கையில் சரித்திரத்தை நாம் புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால், இவரை போல வாழ வேண்டும் என்பதற்கு நிறைய உதாரணங்களும் சரித்திர காரணங்களும் இருக்கிறது. இவரை போல் வாழக்கூடாது என்பதற்கும் நிறைய சரித்திரம் இருக்கிறது. அம்மா அவர்கள் சிறு பிராயத்திலிருந்தே செல்வ செழிப்போடு வளர்ந்தவர். குட்டி நடிகையாக கன்னட படங்களில் நடித்து தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய நட்சத்திரமாக வந்தவர். ஒரு வீராங்கனை என்று சொல்லலாம். மைசூரில் ஒரு படப்பிடிப்பின் போது கன்னட வெறியர்கள் படப்பிடிப்புக்குள் புகுந்து, நீ பிறந்தது கர்நாடகம், ஆனால் நீ தமிழச்சி என்று சொல்கிறாய், நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அந்த அம்மாவை கிரோஸ் செய்தார்கள். அந்த படத்தை தயாரித்தவர் PR பந்துலு. அவரே அம்மாவை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் மன்னிப்பு கேளுங்கன்னு. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நான் தமிழச்சி, இதனால் என் உயிரே போனாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க. உடனே எம்ஜிஆர் அவர்களுக்கு அன்றைக்கி தொடர்பு கொண்டு, அன்றைக்கி தேவராஜ் அரசு கர்நாடகத்துடைய முதலமைச்சராக இருந்தார், காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டு அந்த படப்பிடிப்பு நடந்தது. அப்படியாக எதிலையும் விடாப்படியாக இருக்கக்கூடியவர் அம்மையார் அவர்கள். நிறைய சரித்திரத்தை ஆட்சியிலும் சாதித்து காட்டினார். நீங்கள் அவருடைய மனித நேயம் அப்படின்றதுக்கு உதாரணம், அவர் ஆட்சியில் இருக்கும்போது தினத்தந்தியில் ஒரு பெரிய பத்திரிகை செய்தி வருது. அரசு மருத்துவமனையில் பிறந்த பெண் குழந்தையை குப்பை தொட்டியில் போட்டு சென்று விட்டார்கள். அந்த குழந்தை யார் என்று தெரியவில்லை, குழந்தை உயிரோடு இருக்கிறது. அப்போதான் அம்மா அந்த குழந்தையை எடுத்து, இப்படிப்பட்ட குழந்தைகளை வளர்ப்பதற்கு தனியாக ஒரு அமைப்பை நிறுவினார்கள், குழந்தை திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு IAS IPS படிக்கக்கூடிய குழந்தைகளாம் வந்திருக்காங்க. ஒரு மனித நேயம். நீங்கள் தாராளமாக குப்பத்தொட்டில் போட்டால் நாங்கள் எடுத்து வளர்ப்போம்னு சொன்னாங்க. அது மாதிரி அம்மா உணவகம், சில்லறை வணிகத்தில் அந்நியுடைய நுழையீடு, வால்மார்ட். தமிழ்நாட்டில் வால்மார்ட் வந்தால் வாழை அறுப்பேன்னு சொன்னாங்க. காவேரி பிரச்சனைக்கு கெஜெட்டில் உத்தரவு கொண்டு வந்தாங்க. 69% இடஒதுக்கீட்டை இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில் கொண்டு வந்தாங்க. நெய்வேலியை தனியாருக்கு விற்கும் போது அந்த சேரை நான் அரசே வாங்கிக்கிறேன்னு சொல்லி அரசு வாங்கினேன். எண்ணற்ற சாதனைகள் சொல்லலாம். மனித நேயம் இதெல்லாம் உண்டு. ஆனால் கூடா நட்பு கேடாய் முடியும். இவரை போல் வாழக்கூடாது உதாரணம் தான், இரத்த உறவுகளை அனைவருமே பிள்ளைகளாக, அனைவருமே சகோதரராக, சகோதரியாக மதித்தார்கள். அதனால தான் 75 நாள் மருத்துவமனையில் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. யாரையும் நம்பினாங்கல்ல.
இப்படின்னு நம்பக்கூடாதுக்கு தான் கெட்ட முன்னுதாரணம் அது. இந்தியாவில் எந்த தலைவருக்காவது தலைவிக்காவது இந்த மாதிரி ஒரு துர்ப்பாய்க்கு நிலைமை ஏற்பட்டிருக்கா? அம்மா அம்மான்னு சொல்லியே கழுத்தெடுத்துட்டாங்க. அதான் நான் அது 8 ஆண்டு உருண்டு ஓடி போச்சு. அம்மா இறந்த உடனேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் இந்த அம்மாவை மறந்த கூட்டம், நன்றி கட்ட கூட்டம். இவங்க யாருன்னு கேட்டால் இவங்க தான் இந்த முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக கூடிய மாவட்ட செயலர். சட்டப்பேரவையில் அம்மா படத்தை இப்படியே தூக்கி எரிஞ்சிட்டாங்க கடலையே. அம்மாவை அங்கே இறுதிச் சடங்கு பண்ணிவிட்டு அப்படியே பீச்சு கடலை தூக்கி போட்டுட்டு என்னடான்னு பார்க்குறது எல்லா பேரும் சின்னம்மாண்டாங்க. அந்த அம்மாவை அம்மான்ட்டு பட்டையில் வச்சுட்டு வந்துட்டாங்க. நன்றி கட்டுற கூட்டம். நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக பேசலை, உண்மைவாறு பேசுகிறேன். என்ன சொல்லுவாங்க, என்ன அவர் திமுகலேருந்து வந்தவர் அதுக்காக இவர் பேசுகிறார். நான் திமுகவே எடுத்துக்க. அம்மாவுடைய மரணத்தில் அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது கலைஞர் கடைசியாக எழுதிய அறிக்கை, ஒரு முதலமைச்சர், அவர் எங்களுக்கு முதலமைச்சர், அவருக்கு என்ன சிகிச்சை நடைபெறுகின்றது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்ற அறிக்கையை தமிழகத்தில் கொடுத்த ஒரே தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மறைந்த கலைஞர். இந்த அம்மா ஆளக்கூடாதுன்னா நாங்கள் நினைப்போம், அந்த அம்மா வாழக்கூடாது நாங்கள் நினைக்கல. சொன்னவர் கலைஞர். எந்த தலைவரும் ஒரு முதலமைச்சருக்கு இப்படி ஏற்பட்டிருக்கு, மருத்துவமனையில் அவங்கள யாருமே பார்க்க முடியாத நிலைமை அப்படின்னு யாரும் அறிக்கை கொடுக்கல. எதிர்கட்சி கலைஞர் ஒருத்தர் தான் அறிக்கை கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி அவர் சுயநினைவு எழுந்துட்டார், அவரால் செயல்பட முடியல. நான் இன்னைக்கு பகிரங்கமாக சொல்றேன், இந்த அம்மா பேரை சொல்லி வாழ்ந்த எத்தனை கூட்டம் இருக்கான். இந்த அம்மா அடையாளம் காட்டி கோடான கோடி சம்பாதிச்ச நாய்கள் இருக்கு. ஆனால் அரசியல் எதிரும் புதிருமா இருந்த கலைஞர் மட்டும் திடகாத்திரமா இருந்திருந்தால் புரட்சி தலைவர் அம்மா இன்றைக்கு உயிரோடு இருந்திருப்பார், விட்டுருக்க மாட்டார். அப்போலோ மருத்துவமனைக்கே கிளம்பி போயிருப்பார், மருத்துவமனை டீன் பிரதாப் ரெட்டியை சந்திச்சிருப்பார். எதிர்கட்சி தலைவர், நாட்டின் முதலமைச்சருக்கு என்ன விதமான சிகிச்சை அளிக்கப்படுகிறது நான் பார்த்தாக வேண்டும், என்ன மூடு மந்திரம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஆண்மையுள்ள தலைவர் கலைஞர் இறந்துட்டார். நாங்கள் அரசியல் மாச்சரியங்களில் திமுக அதிமுகவில் வேறுபட்டு வந்திருக்கோம், போயிருக்கோம். ஆனால் இந்த நாட்டுக்கு திராவிட இயக்கத்திற்கு நான் ஒரு திராவிட இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சின்னு சொல்லி ஒரு சீரும் சிறப்புமாக லேடியா மோடியான்னு கேட்டு மோடியுடைய அலையை தடுத்து நிறுத்திய ஒரு வீரமிக்க வீர பெண்மணி, இரும்பு பெண்மணி நம்முடைய அம்மா. ஆனால் நீங்கள் அவரை மாதிரி வாழணும், ஆனால் அவரை மாதிரி வாழக்கூடாதுக்கு உதாரணம், எந்த ஒரு சாதாரணமான சாமானியமான ஒரு குடும்பத்தில் கூட இப்படி ஒரு மருத்துவமனையில் ஒருத்தர் போய் அனுமதிச்சுட்டு 75 நாள் யாருமே பார்க்காத குடும்பம் எங்கேயாவது உண்டா? இந்த நாட்டில் ஜனநாயக நாட்டில் சகிச்சுக்கிட்டு வாழ்றான். இன்னும் அந்த அம்மா பேரை சொல்லி ஆட்சியில் உட்காரணும், சம்பாதிக்கணும், கொள்ளையடிக்கணும்னு சொல்லி இந்த ஈனக்கூட்டம் அலையுது. இந்த அம்மாவுடைய மரணத்தில் இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியில் மிகுந்த சந்தேகம் இருக்கு, பெருத்த சந்தேகம் இருக்கிறது. சந்தேகம் மட்டுமல்ல, எங்களை போன்றவர்களுக்கு சில உண்மைகளையும் தெரியும். செப்டம்பர் 22, 2016 10:30 மணிக்கு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். இதான் அரசு செய்தி. 23ஆம் தேதி காலை பத்திரிகை செய்தி. என்ன காரணத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்? அரசு குறிப்பு, நீர்ச்சத்து குறைவு, 2 நாளில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார். இந்த செய்தியை கொடுத்தது யார்? செய்தியை கொடுத்தது யாருன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் சொல்லியிருக்காங்களா? சரி, ஒரு ஆளை மருத்துவமனைக்கு சேர்க்க போகிறதுக்கு முன்னாடி போயஸ் கார்டில் இருக்கக்கூடிய அத்தனை கேமராவையும் கலட்டிடுவீங்களா? என் வீட்டில் 20 கேமரா வச்சுருக்கேன். ஒரு முதலமைச்சர் வீட்டில் அத்தனை கண்காணிப்பு கேமராவை கலட்டிய குற்றவாளி யார்? நாட்டுக்கு சொல்லு. சும்மா அம்மா ஆட்சியை கொண்டு எடுக்க, அம்மா ஆட்சியை கொண்டு வர, யாரை கொண்டு வர போறீங்க? இன்னும் அம்மா ஆட்சியை
அந்த அம்மா 10:30 மணிக்கு உடம்பு முடியல அப்போலோ மருத்துவமனைக்கு ஃபோன் செஞ்சது யார்? உழவு சாதாரண மக்கள் கேட்குறான். சும்மா ரெட்டலையை துளுக்கி வச்சிருவோம், ஒன்றுபட்டுருவீங்க. அம்மாவை கொண்டது யார்? அம்மாவுடைய மரணத்துக்கு யார் காரணம்? அந்த உயிர் எப்படி போச்சு? ஏண்டா 10:30 மணிக்கு நீங்க மருத்துவமனை கொண்டு போவீங்க. அவங்க சாதாரண ஒரு முதலமைச்சர் வீட்டில் உதவியாளர் 24 மணி நேரம் இருக்கணும். ஏசி தலைமையிலான உதவி கமிஷனர் தலைமையிலான தமிழ்நாடு காவல்துறை இருக்கு. கமாண்டோ பட டெல்லி படம் இருக்கு. உயிருக்குறான தோழி என் தாயின்னு சொன்ன சசிகலா அங்க இருக்கீங்க. சமையல்காரி ராஜம்மா அந்த வீட்டில் இருக்கு. உதவியாளர் பூவுன்ற அங்க இருக்காரு. ஒரு முதலமைச்சருக்கு உடல்நலம் சரியில்லை என்று சொன்னால் அங்க வீட்டில் ஒரு டாக்டர் இருக்கணும், அரசு மருத்துவர் இருக்கணும், தலைமைச் செயலாளருக்கு தகவல் போயிருக்கணும், உள்துறை செயலாளருக்கு சொல்லியிருக்கணும், டிஜிபிக்கு சொல்லணும். முதலமைச்சர் வாகனம் வெளியே போனா ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு கொடுக்கணும். மருத்துவத்துடைய செயலாளருக்கு தகவல் சொல்லணும், சுகாதாரத்துறை அமைச்சருக்கு தகவல் சொல்லணும். அப்போலோ மருத்துவமனைக்கு எந்த வண்டியில் எந்த டிரைவர் ஏற்றிட்டு சென்றார் இதுவரைக்கும் சொல்லுங்க. ஏன் மூடி மறைக்கிறீங்க? என்ன அவங்களுக்கு ஏற்படுச்சு? மயக்க அடைஞ்சாங்களா? அடிச்சு உருட்டி விட்டீங்களா? இல்லை அவங்களே அப்போலோ மருத்துவமனைக்கு போயஸ்காரது நடந்து போனாங்களா? என்னடா குலகாரங்களா? அதான் அவங்கள மாதிரி வாழக்கூடாது. இப்போ அங்கே ஒரு மகன் இருந்திருந்தா, இப்போ கலைஞருக்கு உடல்நலம் சரியில்லை, உடனடியாக முதல்வர் அழகிரி, ஸ்டாலின், தமிழ் செல்வி, கனிமொழி காவேரி மருத்துவமனை கூட்டு போற காட்சி பகிரங்கமாக வருது. அவர் உடல்நலத்தை விசாரிப்பதற்கு வரக்கூடியவர்களெல்லாம் அறிவாலயத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. கவர்னர் வர்றாரு, ஓட்டையில் பார்த்தேன்றாரு. இந்த ஓட்டையிலடா பார்த்த? ஒரு நாட்டின் பிரதமர் ஏன் வந்து பார்க்கல? 75 நாள் ஒரு முதலமைச்சர், உங்களுக்கு வேண்டியவர். இன்னும் வேண்டுமென்றால் ஒரு காலத்தில் உங்கள் சித்தாந்தத்தை ஆதரித்தவர், ராமர் கோயில் கட்டுவதற்கு கரை சேவைக்கு ஆள் அனுப்பியவர், செங்கல் அனுப்பியவர், இந்துக்கள் பெரும்பான்மையான இந்துக்களுக்கு இங்கே ராமர் கோயில் கட்டாம எங்க கட்டணும் கேட்டவர், திராவிட இயக்கத்துக்கு ஆர்வம் இருந்தாலும் அவங்க உங்க ஆதரவாளராக இருந்தவர், சேது கால்வாய் திட்டத்துக்கு சுப்பிரமணிய சாமியோடு சேர்ந்து முட்டுக்கட்டை போட்டவர் அம்மா தான். இதெல்லாம் உங்க ஆதரவாளர், உங்களுக்கு நண்பர். நீங்க குஜராத்தில் பதவி பிரமாணம் எடுக்கும்போது வந்தவர். மோடியா லேடியான்னு கேட்கும்போது கூட நட்பு ரீதியாக போயஸ் கான் வீட்டுக்கு வந்த பிரதமர். ஏன் 75 நாள் வரல? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை. இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர் உடனடியாக வந்தார். அன்றைக்கே தனி விமானத்தில் எம்ஜிஆர் அவர்களை மருத்துவமனைக்கு சென்னை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தவர் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி. ஓ பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் பொறுப்பை கவனித்தார். இந்த 75 நாள் அமைச்சரவை கூடி முதலமைச்சருடைய உடல்நலம் சீர்கெட்டிருக்கிறது, வெளிநாட்டுக்கு போலாம் என்று ஆராய்ந்தீர்களா? அதெல்லாம் கேள்வி கேட்கணும். நம்முடைய முதலமைச்சர், திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை திராவிட இயக்கத்துடைய இருப்பு இன்றைக்கு அவர் தான். அண்ணா இல்லை, பெரியார் இல்லை, கலைஞர் இல்லை, எம்ஜிஆர் இல்லை, அம்மா இல்லை. இன்றைக்கு அனைத்து பேருடைய வடிவமாக இருக்கிறது ஸ்டாலின். அதனால தான் நாங்கள் ஆதரிக்கிறோம். இது மட்டுமல்ல, அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார், விசாரணை கமிஷன், ஆரம்ப விசாரணை கமிஷனை நாங்கள் முழுமையாக ஆராய்ந்து குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்போம் சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கல. கோடான கோடி புரட்சி தலைவின் தொண்டர்கள் சார்பாக, அதிமுக சார்பாக நான் முதல்வருக்கு இந்த நினைவு நாளில் வேண்டுகோள் விடுப்பது, உங்களுடைய முடிவை அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள், நாடு எதிர்பார்க்கிறது, மனிதநேயம் படைத்து எதிர்பார்க்கிறார்கள். நம்பி கழுத்தறுத்தவர்கள் அம்மாவை கொன்று விட்டார்கள் தான் எல்லோருடைய கருத்தும். அந்த ஆரம்ப விசாரணை கமிஷன் அறிக்கை ஏன் தூங்கி கொண்டிருக்கிறது? கிரிமினல் வழக்காக பதிவு செய்யுங்கள்.
அடுத்த ஆண்டுக்குள்ளேயாவது தேர்தல் 2026க்குள்ளேயாவது புரட்சி தலைவருடைய மரணத்திலே இருக்கக்கூடிய சந்தேக தீயை அணைப்பதற்கு, குற்றவாளிகளை கூண்டுவதற்கு திராவிட மாடல் முதல்வர் நடவடிக்கை எடுக்கணும். அதே போன்றுதான் கொடநாடு கொலை வழக்கு நீண்டுகிட்டே போகுது. கன்னித்தீவுல, தென்னத்தந்தியில் கன்னித்தீவு நான் பிறந்த காலத்திலிருந்து எழுதிக்கிட்டு இருக்கேன், இன்னும் போயிட்டே இருக்கு. அது மாதிரி போகக்கூடாது. கொடநாடை நோக்கி இங்கிருந்து கும்பிட்ட கூட்டம் தான் எடப்பாடி ஓபிஎஸ் கூட்டம். கொடநாடை நோக்கி கும்பிடுவாங்க. கொடநாட்டுக்கு அம்மா ஃப்ளேட்டில் இருந்தால் அந்த ஃப்ளேட்டை பார்த்து கீழே கும்பிட்டு விழுவாங்க. போயிட்டு வந்து அந்த காரை நக்குவாங்க, டயரை நக்குவாங்க. இன்னைக்கு அங்கே என்ன நடந்திருக்கு? நீங்கள் முதலமைச்சராக இருக்க, எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறார், துணை முதலமைச்சராக ஓபிஎஸ் இருக்கிறாரு. கொடநாட்டில் கொள்ளை நடக்குது, கிரைம் நாவல் மாதிரி நடக்குது. போக முடியுமாங்க? கொள்ளை கொள்ளை அனைத்தும் நடந்திருக்கு. கேட்டால் எடப்பாடி முதலமைச்சர் பதில் சொல்கிற, அங்கே ஒரு பொம்மையை காணாம். ஏண்டா பொம்மைக்கா 7 கொலை பண்ணுவேன்? அம்மா கார் டிரைவர் காலி, வாட்ச்மேன் காலி. அந்த பகுதியில் மின்சார தடையே இல்லை. அந்தளவுக்கு அம்மா ஏற்பாடு பண்ணிச்சாங்க. மின்சார தடை எப்படி ஏற்பட்டுச்சு? அம்மாவுடைய மரணத்துக்கும் கொடநாடு கொலை வழக்குக்கும் சம்பந்தம் உண்டு. ரெண்டும் ஒரே குற்றவாளிகள் தான். குற்றவாளிகளுக்குள்ள தொடர்பு இருக்கிறது. அந்த வழக்கையும் துரிதப்படுத்தினார் முதலமைச்சர். தேர்தல் அறிக்கையில் நம்முடைய ஸ்டாலின் கொடுத்திருக்கிறாரு. கொடநாடு கொலை வழக்கு குற்றவாளிகளை தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் பரப்புரையில் பேசினாரு. அம்மாவின் தொண்டர்கள் திமுகவை தான் ஆதரிச்சாங்க. ஏன் உங்களை ஆதரிக்கணும் எடப்பாடிய? நான் ஏன் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் தனி கட்சி நடத்துறேன்? சசிகலா எனக்கு வேண்டியவர், எடப்பாடி தெரிந்தவர், ஓபிஎஸ் தெரிந்தவர். அம்மா மரணத்தில் உங்க 3 பேர் மேலும் எனக்கு சந்தேகம் இருக்கு. அமைச்சரவையில் இருந்தது நீங்க தானே? அம்மா கூட இருந்தது சின்னம்மா தானே? இப்போ உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இதை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க? ஓபிஎஸ் முதலமைச்சர் பதவியை சின்னம்மா புடுங்கின உடனே அது வரைக்கும் பேசல. எவ்வளவு பெரிய துரோகிகள் பாருங்க. ஓபிஎஸ் கிட்ட இருந்து அம்மா இறந்த உடனே மதுசூதன வயசானவர், நத்த வசூனாதன், கேபி முனுசாமினா நர தலைச்சு போய் கிடக்கு. இவ்வளோ பேரும் போய் சின்னம்மா காலில் விழுந்து நீங்கள் தான் தலைமைக்கு வரணும், நீங்கள் தான் தலைமைக்கு வரணும் 3 நாளாக ஒரு நாடகத்தை போட்டு பொதுச்செயலாளர் ஆக்கின உடனேயே ஓபிஎஸ் நீங்கள் தான் காலில் விழுந்துட்டு முதலமைச்சர் பதவியை நானே இருக்க போறேன்னு சசிகலா சொன்ன உடனேயே நேராக அம்மாவுடைய நினைவிடத்துக்கு போய், அதுக்கு பேர் தர்ம யுத்தம், மானங்கட்ட போய் வச்சா பாருங்க, பேர் தர்ம யுத்தம். அதுக்கு என்ன சொல்றா, அம்மா கனவுல என்கிட்ட சொல்லிட்டாங்க, அம்மாவுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது, இதுக்கு விசாரணை கமிஷன் வைக்கணும்னு சொன்னது ஓபிஎஸ். பகிரங்கமாக சசிகலா மேல குற்றம் சொன்னார். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்ப நடக்குது. சசிகலா படத்தை பூரா சாணியை குண்ட எரிய சொன்னது ஓபிஎஸ் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி இந்த சின்னம்மா காலில் விழுந்து 250 கோடி ரூபா கொடுத்து ஏழை எடுத்து கூவத்தூர்ல முதலமைச்சரான. அம்மா நான் உங்க பேச்சு கேட்பேன், உங்களை நான் சிறையில் பார்ப்பேன், நான் உங்க ஆட்சி நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பொண்ணை டிடி தினகரன் கட்சியை விட்டு நீக்கிட்டு எந்த தர்மயுத்தம் நடத்தினாரோ அவரை கூப்பிட்டு துணை முதலமைச்சராக்கி, என்னடா நாடகம், மக்கள் பார்க்காம இருக்கானா? நீங்க அதிமுக ஒன்று சேர்ந்து என்ன செய்ய போறீங்க? ஆனா ஆறுமுக விசாரணை கமிஷன் அமைச்சீங்க. கடைசி வரைக்கும் போய் ஓபிஎஸ் சென்னை மெரினா கடற்கரை அம்மா நினைவிடத்தில் குற்றம் சொல்லி பேசினார் சசிகலா மேல. ஆனா ஆறுமுக விசாரணை கமிஷன்ல போய் எல்லோரும் சொன்னாங்க, நான் சொல்லிட்டு வந்து எனக்கு சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தேன். நீ ஒரு மனுஷனா? உங்களை நம்பினதுக்கு இருந்தாதான் இப்படி வாழக்கூடாதுக்கு புரட்சி தலைவி. இவனு ஒரு ஆள், இவனுக்கு ஒரு முதலமைச்சர் பதவி, நம்பிக்கை விசுவாசமா. பன்னீர்செல்வம் என்ன விசுவாசம்? 75 நாள் அம்மா மருத்துவமனை, ஒரு நாள் நீ பார்க்க முயற்சி பண்ணியா? உன் தாய், உன்னை பெத்த தாய் மருத்துவமனை இருந்தா பார்க்காம இருந்திருப்பியா? நான் கேட்கிறேன். நமக்கு என்ன,
இட்லி சாப்பிட்டாங்க, பூரி சாப்பிட்டாங்க, சீனி கேட்டாங்க, சர்க்கரை கேட்டாங்க, பொங்கல் கேட்டாங்க. ஏண்டா 75 நாள் பார்க்கவே முடியல. இதை உங்களை சொன்னது யாரா? இந்த பொன்னையெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் வெளியே வந்து பேட்டி, இப்போதான் அம்மாவை பார்த்து வந்தேன், காவேரி பிரச்சனை சம்பந்தமாக அம்மா ஆலோசனை பண்ணாங்க. தலைமைச் செயலாளர் கேட்குறேன், அன்னைக்கு இருந்த தலைமைச் செயலாளர் ஆலோசனை உங்களை உட்கார வச்சு பேசுனாங்களா? என்ன நடந்துச்சுன்னே தெரியல பாருங்க. அப்போ இதுதான் வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நம்ம போன்றவர்களுக்கு, தலைவர்களுக்கு ஜெயலலிதா அம்மாவுடைய மரணம் ஒரு எச்சரிக்கை. இப்படி வாழக்கூடாது. நீ யாரையும் தாயின்னு சொல்லாத, அம்மான்னு சொல்றான், ஆனா கழுத்திருப்பான். கழுத்தறுத்துட்டாங்க இல்லையா? முன்னாள் அமைச்சர்ல கேட்கிற ஒரு ஆளாவது நீ அமைச்சர் பதவியை பயன்படுத்தி அம்மாவை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? இல்லை. ஆனால் திமுகவை பொறுத்தளவு அன்னைக்கு நம்முடைய ராஜாத்தி அவர்களும் கனிமொழி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் மருத்துவமனைக்கு போனாங்க. எனக்கு இன்னும் கூட வருத்தம், அன்றைக்கு ஸ்டாலின் தான் எதிர்க்கட்சி தலைவர். அவர் மிகப்பெரிய போரை தொடங்கியிருக்கணும். அதான் சொன்னேன், கலைஞர் இருந்தால் கதையே வேற, இந்த அம்மா உயிரோடு இருந்திருப்பாங்க. அவங்க வெளிநாட்டுக்கு போகிறத விரும்பலையா? யார்கிட்ட சொன்னாங்க? இது இவ்வளவும் உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது, நீங்கள் ஒன்றுபட்டா மட்டும் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு ஜெயிச்சிட முடியாதுப்பா, இவ்வளவும் சந்தேகம் இருக்கு. இந்த 8 ஆண்டுகளில் உங்கள் பேச்சு பூரா என்ன பேச்சு, உங்கள் நடவடிக்கை பூரா என்ன நடவடிக்கை? உங்களை நம்பினதுக்கு, உங்களை பூரா வளர்த்து விட்டதுக்கு, உங்களை பூரா மந்திரி ஆக்குனதுக்கு, உங்களை பூரா சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனதுக்கு, உங்களை பூரா நாடாளுமன்ற குழு தலைவர் ஆக்குனதுக்கு, நாடு முழுவதும் மேயர் உள்ளாட்சி உருவாக்குனதுக்கு, யாராவது ஒருத்தனுக்கு விசுவாசமாக நீங்கள் படத்தை வச்சு நடிச்சுக்கிட்டீங்கன்னா, அம்மாவின் மரணம் சந்தேகம்தான். ஆரம்ப விசாரணை கமிஷனுடைய அறிக்கை கிரிமினல் நடவடிக்கை எஃப்ஐஆர் போடணும். இதை ஸ்டாலின் அரசு, திராவிட மாடல் அரசு செஞ்சா ஒட்டு மொத்தமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையும் காலம் வரும். நான் துணை முதல்வர் உதயநிதிக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், பகை இருந்தது, எம்ஜிஆருக்கும் தலைவர் கலைஞருக்கும் தனிப்பட்ட பகை அல்ல, ஆனாலும் உறவு நேசமாக இருந்தது. என் 40 ஆண்டு கால நட்பு தலை தூக்குகிறது, 12 ஆண்டு கால பகை பனிபோல் மறைந்தது. என் நண்பர் எம்ஜிஆர் வர வேண்டும், வாழ வேண்டும், பிரார்த்திக்கிறேன் கலைஞர் சொன்னார். கலைஞருடைய தலையை அறுத்து கொண்டு வருவேன் என்று கே கிருஷ்ணசாமி மேடையில் 1000 விளக்கு கூட்டத்தில் எம்ஜிஆரை வைத்து பேசிய பொழுது உடனே சட்டையை பிடிச்சிருக்கு மன்னிப்புகள் சொன்னது எம்ஜிஆர். அந்த நட்பு அம்மாவுக்கும் கலைஞருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அந்த கொள்கை ரீதியான எதிர்ப்பு இருந்தது. இன்றைக்கு நாம் எதிர்க்க வேண்டிய ஒரே சக்தி, சனாதன சக்தி பாஜக. கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி, சிறுபான்மை இஸ்லாமிய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி, கிறிஸ்தவர்களை அடக்கி ஒடுக்கி, ஒட்டுமொத்த இந்து என்றால் பார்ப்பனர் தான், இந்து மதம் என்றால் மனுதர்ம தான் என்கின்ற நாசகார பாசிச சக்தியை வளர்க்கின்ற பாஜக தான் நமக்கு எதிரி. அந்த எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய இயக்கம், அந்த இயக்கம் சிதறக்கூடாதுன்னு விரும்புகிறேன். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான், நம்முடைய தளபதி ஸ்டாலின் தலைமையிலான அணி தான் இன்றைக்கு இந்தியாவிலே சித்தாந்த ரீதியாக பாஜகவை வீழ்த்தக்கூடிய ஒரே இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. அதனால நாங்கள் திமுகவை ஆதரிக்கிறோம். உங்களை ஆதரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? யாரை கொல்ல போறீங்க? மறுபடியும் உங்களை நம்பினதுக்கு இந்த அம்மாவை கொலை பண்ணிட்டு தான் சொல்லுவேன். யாராவது ஒருத்தர் தைரியம் இருந்தால் ஓபிஎஸ், இபிஎஸ், சின்னம்மா, டிடிவி, நீங்களாம் அம்மா நினைவிடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, அருகதையும் இல்லை. சொல்லுங்க பகிரங்கமா. உங்களுக்குள்ள சண்டை போடுறீங்கல்ல, இதுவரைக்கும் உங்கள் சண்டையில் அறிக்கையில் ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட வேண்டும். எதுக்கு? ஓபிஎஸ் சின்னம்மா தான் கொலைகாரி, அம்மாவை கொண்டவர் சொன்னாரா இல்லையா? அதை ஏன் சொன்னாரு? இப்போ ஏன் ஒன்றுபடும் சொல்றாரு? அது வரைக்கும் விளக்கம் சொல்ல சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமியை டெண்டர் அடிப்படையில் ஏலம் எடுத்து கொண்டு போய் முதலமைச்சர் ஆக்குனது சசிகலா.
இப்போ சசிகலாவை நான் கட்சியில் இன்ன காரணத்துக்காக சேர்க்க மாட்டேன்னு எடப்பாடி பகிரங்கமாக சொல்லியிருக்காரா? உங்கள் சண்டையை நாட்டுக்கு சொல்லுங்க, தொண்டனுக்கு சொல்லுங்க. அதிமுக கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்தில் 19% ஓட்டு தான் வாங்கியிருக்கீங்க, இன்னும் குறைய போகுது. உங்கள் சண்டையில் உண்மை என்ன? நான் சின்னம்மாவை கேட்குறேன். அம்மாவுடைய மரணத்தில் எந்த சந்தேகம் இல்லை. நான் பகிரங்கமாக மக்களுக்கு சொல்லுகிறேன். அம்மாவுக்கு 10:30 மணிக்கு 22/2/2010 தான் நடந்தது. நான் தான் மருத்துவமனை கூட்டு போனேன். பல பேருடைய வாயை முடக்கி வைத்திருக்கிறீர்கள். பல பேர் வாயிருந்து ஊமையா இருக்கிறார்கள். அங்கே காடலில் இன்னைக்கு பூங்குன்ற என்ன ஆச்சு? காதிருந்தும் செவிடா இருக்கிறார்கள். அம்மாவுடைய மரணத்தில் கண்ணிருந்தும் குருடா இருக்கிறாங்க. மனசாட்சி இருந்து மனசாட்சியை வித்துட்டு இருக்காங்க. அந்த கூட்டம் தான் இன்னைக்கு அதிமுகன்னு சொல்லி அலைகிற கூட்டம். நீங்க ஒன்றுபட்டு அதிமுகவை ஒன்றுபடுத்தி என்ன செய்ய கிழிக்க போறீங்க? நாட்டுக்கு சொல்லுங்க. சின்னம்மா ஓபிஎஸ் கட்சிக்கு இன்னும் துரோகம் பண்ணார், எடப்பாடி பழனிசாமி இந்த துரோகம் பண்ணார், டிடிவி இந்த துரோகம் பண்ணார். சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? வேறொரு அம்மா என்ன செய்வாங்க? ஒரு ஆள் தப்பு பண்ணா உடனே கட்சியை விட்டு நீக்குவாங்க. ஏன் சின்னம்மா நான் ஓபிஎஸ் இபிஎஸ் இல்லாம அதிமுக நடத்த முடியாதா? உங்களுக்குள்ள கூட்டு களவாணித்தனம். அதனால நீங்க இந்த தலைமையை வேறு பக்கம் போகக்கூடாது நினைக்கிறீங்க. புரட்சித்திலே அம்மாவுடைய 8ஆம் ஆண்டு நினைவு நாளில் சொல்லுகிறேன். அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னாங்க, அதிமுக 100 ஆண்டுகள் இருக்கும், அதிமுகவை கடைசி தொண்டை நடத்துவான், எங்களை போன்ற தொண்டர் விட மாட்டான். நாங்கள் அம்மாவுடைய மரணத்துக்கு காரணத்தை வெளிக்கொண்டு வராம அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற தலைமையில் அணி விடாது. உடனாடு கொலை வழக்கு குற்றவாளிகளை நாங்கள் நீதிமன்றத்தில் ஏற்றாமல் தண்டிக்காமல் விடமாட்டோம். திராவிட மாடல் அரசு ஆதரிப்போம். கொள்கை ரீதியாக சித்தாரியாக திராவிட இயக்கத்தின் கொள்கைக்காக ஆதரிப்போம். அதே நேரத்தில் அதிமுகவுடைய துரோகிகள் அம்மாவுடைய மரணத்துக்கான காரணத்தை சின்னமா சொல்லணும், பகிரங்கமா உடைக்கணும். ஏன் நீங்க எடப்பாடி பழனிசாமிய ஓபிஎஸ் தூக்கி வச்சுட்டு அதிமுக நடத்த மாட்டேன்றீங்க? உங்களுக்குள்ள சண்டை என்ன? அம்மா எப்படி போனாங்க? அப்போலோ மருத்துவமனையில் அனைத்து கண்காணிப்பு கேமராவில் எடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? அம்மா அழைத்து செல்லப்பட்ட ரோடுகள் இருந்த புறம் கேமரா இயங்காது, காரணம் என்ன? அம்மா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது பிரதமர் வராதுக்கு காரணம் என்ன? மத்திய அமைச்சர்கள் யார் வராதுக்கு காரணம் என்ன? எல்லா காரணமும் சொல்லணும்ல. அங்க பூங்குன்ற இருந்தாரு, பூங்குன்ற தான் உதவியாளர். பூங்குன்ற உண்மை உடைக்க தயாரா? கேட்கிறேன். உனக்கு மனசாட்சி இருந்தா நீ சாப்பிட்ட சாப்பாடு அம்மாவுடைய சாப்பாடு உப்பு. பல பேர் காரில் இருந்தவங்க யார் உங்களை மிரட்டுறாங்க? காது இருந்தும் உங்களுக்கு காது இல்லாமல் இருக்கீங்க, கண் இருந்தும் உங்க குருடா இருக்கீங்க, வாயிருந்தும் பேசாம மடந்தையா இருக்கீங்க, ஊமையா இருக்கீங்க. எல்லாம் இந்த பிழைப்புக்காகவா? பாரதியார் சொன்னா பாரு, சி நாயின் பிழைக்கும் இந்த பிழைப்பு என்று. இது ஒரு மந்திரி பதவி வேணுமா? இப்படி உங்களை எல்லாம் நம்பினாங்களா? அம்மா அம்மான்னு அம்மா அம்மான்னு கழுத்தறுத்த கூட்டம் இந்த கூட்டம், ஒட்டுமொத்த துரோக கூட்டம். அம்மாவுடைய மரணத்துக்கு விடிய ஒரு புடவரை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் போராடும், வெல்லும். நன்றி சார். நன்றி.